ஹே ஹாய் ஆல்சோ இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தனால குயிக்காக 7 o'clockலாம் எழுந்தாச்சு. ஆமாம், எனக்கு ஒரு 7 o'clock எழுந்திரிக்கிறது ஏதோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருந்தது. எழுந்து வேலையாக இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கார்னரை வந்து ரொம்ப நாளாக நான் வந்து க்ளீன் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும்னு பிளானில் இருந்தேன். சரி, இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சிட்ட வழியாக டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணேன். ஸோ சைட் பை வந்து அப்படியே இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ராகி போட்டு இட்லி மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு இட்லி ஊற்றியாச்சு. அப்படியே சைடில் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா தொடச்சி விட்டு காய விட்டுருந்தேன். ஸோ காய்ச்சதுக்கப்புறம் எடுத்து திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆயில் வைக்கிறதுக்கு ரொட்டேட்டிங் ரேக்கும் அந்த ஸ்டாண்டும் தான், இது ரெண்டும் தான் நான் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணணும். பட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பொசிஷனாக வச்சு பார்த்துட்டு ஃபைனலாக ரெண்டுமே கார்னராக செட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸும் கிடச்சிச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால குயிக்காக ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், பட்டை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தாளித்து விட்டாச்சு. ஸோ ஈஸியாக குயிக்காக ஒரு சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சீக்கிரம் மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.